13,824 ஈக்குவல் டு 2 அடுக்கு A இன்ட்டு 3 அடுக்கு B எனில் A மற்றும் B இன் மதிப்புகளை காண்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு கணக்கு ஒரு 3 கணக்கு என்னமோ இருக்குது. அந்த 3 கணக்கை நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா சரியாயிடும். இந்த 800ன்னு ஒரு நம்பர் வரும், அப்புறம் இந்த நம்பர் வரும், இன்னொன்று 1,00,000 சம்திங்காக என்னமோ ஒரு நம்பர் இருக்குது. அதை போட்டுட்டிங்கன்னா 2 மார்க்கில் இந்த மாடலில் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால் போட்டுற முடியும். இது என்ன மிஸ்னா 2வது பெருக்கல் வாய்ப்பாடு 3வது பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. இந்த கணக்கை நீங்கள் ரொட்டீனாக போட்டு பார்க்குறீங்க, இதே கணக்கு தான் கேட்டாங்கன்னா இதனுடைய ஆன்சர் ஈஸியாக சொல்லலாம். எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன். இதே நம்பர் தான் கொடுக்குறாங்கன்னா ஏனுடைய மதிப்பு ஏவை கொஞ்சம் நீட்டாக எடுத்தான்னா வரும் 9, அவ்வளோதான். ஏனுடைய மதிப்பு 9, பியினுடைய மதிப்பு இங்கே என்ன இருக்கோ அதே நம்பர் தான் அங்கே வரும். அப்போ 3 அடுக்கு 3. நீங்கள் இந்த கணக்கை ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ஏனுடைய மதிப்பு 9, பியினுடைய மதிப்பு 3. எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டேன். ஏவை கொஞ்சம் நீட்டாக இழுத்தா அந்த நம்பர் 9, பியினுடைய மதிப்பு 3 கடுக்கு என்ன இருக்கும் அதே தான் வரும், 3 தான். போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இதை நான் இது பண்ணுறேன். சைடில் போட்டு பார்த்துக்கலாம். இதை போடணும்னு அவசியம் இருக்கான்னு நினச்சுன்னா இல்லை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 4ன்னு முடித்தா கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடு. ஸோ 2ஆம் வாய்ப்பாடு போடுறேன். 1ல் 2 அடங்காது, சேர்த்து இறங்குனா 13. 13 எத்தனை 2 இருக்குது சமபாகமாக பிரிக்கணும்னா 6 2 12. நீங்கள் 6 போட்டுக்கணும். 6 2 12 சின்னதாக போட்டுங்க. தெரியாத குழந்தைங்க போட்டுங்க. தெரிஞ்ச குழந்தைங்க நீங்கள் அடுத்தது போயிட்டே இருக்கலாம். இப்போ 13லேருந்து 12 நீக்கினா எத்தனை 1. இப்போ சேர்த்தா எத்தனை ஆயிடுச்சு 18. எத்தனை 2 18, 9 2 18 ஃபுல்லாக போயிடுச்சு, விட்டாலாம். இங்கே 2 இருக்குது, 2 ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே 2 2 4. இப்போ 2 முடியுது, மறுபடியும் எத்தனை வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு. 6ல் எத்தனை 2 இருக்குது 3 6, 4 8, 9ல் 8 நீங்கன்னா மீதி 1, சேர்த்தா 11 ஆயிடுச்சு. 10, 11ல் 10 கழிச்சா மீதி 1, 6 12. ஸோ நம்ம சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா மீதி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த போடக்கூடிய நம்பரை ரொம்ப பெருசாக போடக்கூடாது. மறுபடியும் 6 முடியுது, எத்தனை வாய்ப்பாடு போடலாம்னா 2ஆம் வாய்ப்பாடு போடலாம். 2 மீதி 1. இப்போ 14 ஆயிடுச்சு. 7 14 ஃபுல்லாக போயிடுச்சு. 5ல் எத்தனை 2 இருக்குது 2 4, 5ல் 4 கழிச்சா மீதி 1. இப்போ என்ன ஆயிடுச்சு 16. எத்தனை 2 16, 8 16. திருப்பி 8ன்னு முடியுது, 2ஆம் வாய்ப்பாடு வரும். 1ல் 2 அடங்காது, சேர்த்தோம்னா 17. 8 16. 17 14 நீங்கன்னா மீதி 1. இப்போ இது என்ன ஆயிடுச்சு 12. 6 12 ஃபுல்லாக போயிடுச்சு. 8ல் பாதி பிரித்தா 4 8. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 8, 3 6, 2 4. மறுபடியும் 2 முடியுது, 2ஆம் வாய்ப்பாடு. 2 4, 2 3ல் 2 நீங்கன்னா மீதி 1, 6 12. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 இருக்குது, இந்த 2 எடுத்தால் 2 வரும். 1 இறக்குறோம், அடங்காது, அதனால் என்ன பண்ணணும் 0 போடணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த 2ன்னு வரும்போது இது ஃபுல்லாகவே பாருங்கள். 5 20, 20 மீதி 1, 8 16. ஏன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 1 விட்டுட்டு ஓகே 8 16 18 போட்டு விட்ருவீங்க, நடுவில் 0 மாற்றுறீங்க. அதனால தான் இது 21 பார்த்துட்டு 5 20ன்னு போடுங்க. திருப்பியும் 2 8ல் முடியுதுனால 2ஆம் வாய்ப்பாடு. இது ஃபுல்லாக 10 பாருங்கள். 5 10, 4 8. 2ஆம் வாய்ப்பாடு. 2 4 1, 7 14. 7 முடியுது, 2ஆம் வாய்ப்பாடு வராது. அடுத்தது எத்தனை வாய்ப்பாடு போகிறோம் 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகிறோம். நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்தால் 27ன்றது 3 அடுக்கு 3ன்னு தெரிஞ்சு போட்டுருவீங்க. தெரியாத குழந்தைங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 9 3 27. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9. பகாயன் வந்துருச்சு, அதனால இதாவது நிப்பாட்டிக்கணும். இப்போ அங்கே எடுத்து எழுதிக்கலாம். 13,824 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் பெருக்குனாதான் எனக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். எல்லாத்தையும் பெருக்கும்போது 2னுடைய அடுக்குகளாகவும் 3னுடைய அடுக்குகளாகவும் இருக்குது. ஸோ 2ன் அடுக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. 2ன் அடுக்கு 9 இன்ட்டு 3 எத்தனை பார்க்கணும், கீழே இருக்கிறத விட்டுறாதீங்க, கீழே சேர்த்து பார்க்கணும். 1 2 3 இன்ட்டு 3ன் அடுக்கு 3
தீஸ் இம்ப்ளைஸ்னு போடணும். இதிலிருந்து எதனுடைய மதிப்பு கேட்குறாங்களோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் மார்க். அப்போ ஏனுடைய மதிப்புக்கு 1 மார்க்கு, பியினுடைய மதிப்புக்கு 1 மதிப்பெண். அப்போ இது மாதிரி எழுதிட்டா மார்க் முடிஞ்சுமானா இல்லை. ஏனுடைய மதிப்பு எடுத்து எழுதணும். ஏ ஈக்குவல் டு இங்கே 2க்கு 2 இருக்குது. இதே நம்பர் தான், இதே நம்பர். 2க்கு 2 இருக்குது. ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 9. அடுத்து பிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. இன்ட்டுக்கு இன்ட்டு இருக்குது, 3க்கு 3 இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3. அதான் முன்னாடி சொன்னால் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சு இதே கணக்கு தான் வந்துச்சுன்னா ஏவை கொஞ்சம் நீட்டி எடுத்தா 9, 3 அடுக்கு 3 அப்படி தான் வரும்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் எடுத்து நம்ம எழுதும்போது இது மாதிரி எழுதுனா அப்போ தான் நம்ம மார்க் இருக்குது. எழுதலாம் மார்க் போட மாட்டாங்க. மைண்ட். ஓகே, தேங்க்யூ.